ஆசிரியரை வழங்கிய ஆண்டவர் விலக்கப்பட்ட மரம் பற்றியும் அதன் விரும்பத்தகாத கனிகள் பற்றியும் நினைவூட்ட தவறவில்லை. தம்பதியரான எங்களின் தாம்பத்திய வாழ்க்கை எல்லா நாட்களிலும் இன்புறும் விதமாய் இனிதே கழிந்தன. அதிகாலை பொழுதுகளில் துயில்களைந்து எழுந்தோம். ஆண்டவராம் கடவுளை துதி செய்து புகழ்ந்தோம். நீந்தியே நீரோடையில் நித்தமும் குளித்தோம். பசிவந்த போதுகளில் பழம் பறித்து புசித்தோம். பேசி பேசியே பொழுதினை கழித்தோம். தோட்டத்தில் தொலைதூரம் நடை நடந்து களைத்தோம். களைப்புற்று நெடுநேரம் கண்ணுறங்கி எழுந்தோம். களிப்புற்று மகிழ்ந்தோம். துணை கிடைத்த பின்னரும் கூட தோட்ட பராமரிப்பில் எனக்கு இருந்த நாட்டம் குன்றாதிருந்தது. அன்று மரங்களுக்கு நீர்பாய மடைகளை திறக்கவும் நீர்பாய்ந்த மரங்களின் மடைகளை அடைக்கவும் வேண்டிய பணியில் முனைந்து நான் ஈடுபட்டிருந்தேன். எனவே நாளும் தொடர்ந்த எங்களின் நடைப்பயிற்சி சற்றேனும் தடைபடக் கூடாது என்று கருதி ஏவாளை மட்டும் தனியாக அனுப்பி வைத்துவிட்டு என் பணியை நான் தொடர்ந்தேன். எதிர்பார்த்த நேரத்தில் ஏவாள் குடிலுக்கு திரும்பாததால் என்னுள் என்றுமில்லாத ஒரு பதைபதைப்பு. அவளை தேடிச் செல்ல நான் தயாரானேன். சற்று தொலைவில் அவள் வருவதைக் கண்டு என் மனம் இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. அருகில் வந்த ஏவாள் பின்புறமாக கட்டியிருந்த தனது கரங்களை முன்புறமாக கொணர்ந்தாள். அவளின் இரு கரங்களும் ஒரு கனியை பற்றி கொண்டிருந்தன. நான் விழிகளாலேயே வினவினேன், என்ன இந்த கனி என்று. வாங்கி உண்ணுங்கள் கூறுகிறேன் என்றாள் வாய் திறந்து. அந்த கனி விலக்கப்பட்ட மரத்திலிருந்து பறிக்கப்பட்டது என்பதை என்னால் அதன் கவர்ச்சியிலிருந்தே கண்டுணர முடிந்தது. தான் ஒரு கனியை உண்ட பின்னர் தான் எனக்கு உண்ண அதனை கொண்டு வந்திருப்பதாகவும் கனியின் சுவை வார்த்தைகளால் விவரிக்க இயலாத ஒன்று என்றும் கூறிய ஏவாள் தன் விழிகளாலேயே என்னிடம் வேண்டுகோள் வைத்தாள். விவேகம் விடைபெற்று வேட்கை மேலோங்கிய நிலையில் நானும் கனியை வாங்கி உண்டேன். மறுகணம் எங்கள் இருவரையும் வெட்க உணர்வு ஆட்கொண்டது. ஆடையின்றி நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தோம். அதே வேளையில் என்னை பெயரிட்டு அழைக்கும் குரலொலி. ஆம், அழைப்பது ஆண்டவராம் கடவுள்தான் அது. இருவரும் எங்களை மரங்களுக்கிடையே மறைத்துக் கொள்ள முனைந்தோம். ஏக காலத்தில் எங்கள் இருவரையும் அச்சமும் வெட்கமும் ஆட்கொண்டதே அதன் காரணம். ஆண்டவராம் கடவுளின் கட்டளையை மீறி விட்டிருப்பதால் அச்சம். அத்தி இலைகளை தைத்து அரைகுறையான உடலை போர்த்தி கொண்டிருந்ததால் வெட்கம். எங்களை நெருங்கி வந்து எங்களிடம் வினா எழுப்பிய ஆண்டவராம் கடவுளுக்கு எனது அச்சம் மற்றும் வெட்க உணர்வுகளை வெளிப்படுத்தியதோடு விலக்கப்பட்ட மரத்தின் கனியை நான் விரும்பி உண்டதற்கு அவரால் எனக்கு தரப்பட்ட பெண்ணே காரணம் என்று நான் சொன்னேன். கடவுள் ஏவாளை வினவ அவள் பழியை பாம்பின் மீது சுமத்தினாள். ஆண்டவரின் சாபத்தை முதலில் பாம்பின் வடிவெடுத்திருந்த அழகை பெற்றது. கால்நடைகள் மற்றும் காட்டு விலங்குகளில் சபிக்கப்பட்ட ஒன்றாகி வயிற்றால் ஊர்ந்து வாழும் காலமெல்லாம் புழுதியை அது உண்ண வேண்டும் என்றதோடு அதன் வித்தின் தலையை காயப்படுத்த வித்து ஒன்று தோன்றும் என்றும் ஆண்டவர் கூறினார். நாங்கள் கேடுற்றதாக கருதி மகிழ்வுற்ற மற்றும் தீமை புரிய தூண்டுகோலாய் செயல்பட்ட பாம்பிற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை எங்கள் செவிகள் கேட்டன. பின்னர் ஆண்டவராம் கடவுள் ஏவாளுக்கு இவ்வாறு தீர்ப்பிட்டார். அவளின் மகப்பேற்றின் வேதனை மிகுந்திருக்கும். கணவனுக்கு கட்டுப்பட்டவளாய் வாழ நேரிட்டாலும் அவனிடம் அவள் வேட்கை கொண்டவளாய் விளங்குவாள். ஆண்டவரின் பார்வை அடுத்து என் பக்கம் திரும்பியது. எனது மனைவியை மகிழ்விப்பதற்காக நான் விலக்கப்பட்ட கனியை உண்டதால் என் பொருட்டு ஆண்டவராம் கடவுள் நிலத்தை சபித்தார். முச்செடி மற்றும் முட்புதர்களை முளைப்பிக்கும் ஒன்றாய்
நிலம் இருக்கும் என்றும், நிலம் திருத்தி உடல் வருத்தி வீர்வை சிந்தி உழைத்தே நான் உழைப்பின் பயனை வாழும் காலமெல்லாம் உண்ண வேண்டும் என்று தீர்ப்பிட்ட ஆண்டவர், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நான் மீண்டும் மண்ணிற்கே திரும்ப வேண்டும் என்பதையும் கூறவே செய்தார். கட்டளை மீறல் என்ற குற்றத்தை புரிந்த நாங்கள் ஏதேனை விட்டு வெளியேற்றப்பட்டோம். எங்கள் மீதிருந்த நம்பிக்கையை இழந்த ஆண்டவராம் கடவுள் எங்களிடம் கொண்டிருந்த அன்பினையும் அக்கறையும் அகற்றிக் கொள்ளவே இல்லை. விலக்கப்பட்ட விருட்சத்திற்கு செல்லும் பாதையில் அவரால் பொருத்தப்பட்டிருந்த சுற்றிச்சூழலும் சுடரொளி வாளினை நான் நம்பிக்கை இழப்பின் அடையாளமாக கருதினேன். அதே வேளையில் ஆண்டவரின் அன்பு மற்றும் அக்கறையின் அடையாளமாக உணர்ந்ததும் வெகுவாய் மகிழ்ந்ததும் அவரே எங்கள் இருவருக்கும் தயாரித்து தந்த மேல் ஆடையாம் தோல் ஆடைகள். அளப்பெரிய அன்போடு மன்னிக்கும் மாண்புதனை எங்களுக்கு மட்டுமின்றி இனிவரும் தலைமுறைக்கும் எடுத்து காட்டுவதாக உணர்த்துவதே இந்த அன்பளிப்பாம் ஆடைகள். வெளியேற்றப்பட்ட நாங்கள் தோட்டத்திற்கு வெளியே செய்வதறியாது சிந்தித்துக் கொண்டிருந்தோம். தோட்டத்தின் உட்புறத்தை உற்று நோக்கின எங்கள் கண்கள். எண்ணங்கள் எவையவையோ எங்கள் உள்ளங்களில் அலைமோதிக் கொண்டிருந்தன. உருவாகி உயிர் பெற்றதும், உண்டு கழித்ததும், உறங்கி எழுந்ததும், பராமரிப்பு பணியில் பங்கேற்று களைத்ததும், மனவாழ்வில் மகிழ்வுற்றதும், ஓடியாடி ஓய்ந்திருந்ததும் ஒன்றை எடுத்து ஒன்றாக மனதனில் தோன்றி மறைந்தன. என்றாலும் உள்ளத்தை துடிக்க வைத்து துவள வைத்தவை ஆண்டவராம் கடவுள் பற்றிய இனிய நினைவலைகளே. ஆண்டவரின் அருகிருப்பில் வாழ்ந்திருந்து அகமகிழ்ந்த ஒப்பற்ற நாட்கள் மீண்டும் வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன். இழந்துபட்ட நாட்களின் தனிப்பெரும் சிறப்புகளை எடுத்து இயம்புவதானால் அவை திருமுக மொழியில் திளைத்திட்ட நாட்கள், திருவுள அன்பினை சுவைத்திட்ட நாட்கள், திருவாய் மொழி கேட்டு மகிழ்ந்திட்ட நாட்கள், திருக்கரம் பற்றி நான் நடந்திட்ட மற்றும் உரிமை சொத்தாய் நாங்கள் உவந்திட்ட உன்னத நாட்கள் அவை. இவையும் கூட என் எண்ண ஓட்டத்தில் இடம்பெற்றிருந்தவையே. மனிதர் கருவாக உருவாகும் போதே அவர்களோடு ஒன்றிணையும் பாவம். வாழும் மனிதரை பிணைக்கும் கயிறாய் இறப்போடு இணைக்கும் சாவு. பாவம் மற்றும் சாவு, இவை இரண்டிற்கும் காரணரான எங்களுக்கு தரப்பட்டிருக்கும் தண்டனை நியாயமானதே. நாங்கள் கண்டித்து தண்டிக்கப்பட்டிருப்பது திருத்தப்படுவதற்காகவே என்பதை உணரவே உணர்கின்றோம். பாவத்தின் தண்டனை சாவு. சாவு துயரங்களின் கொடுமுடி என்றிருக்கும் நிலையை ஆண்டவராம் கடவுளின் பேரன்பும் பெருங்கருணையும் நீக்கி போடும் காலத்திற்காக மன்றாடுகிறேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் நேசரின் செவிகளில் என் இதயத்தில் கூக்குரல் எட்டவே எட்டும். கூக்குரலை செவியேற்ற கடவுள் என் இதய செவிகளுக்கு மட்டுமே எட்டும் விதமாய் இவ்விதம் உரைக்கின்றார். என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன். நான் உங்களை வெறுப்பதில்லை. உங்கள் நடுவே நான் உதவுவேன். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளங்களின் வேண்டுதல் செவியேற்கப்படும் என்பதை இறைதந்த ஞானம் எனக்கு உணர்த்திற்று. உறைவிடமாய் நாங்கள் தெளிவு செய்ய உரியதோர் இடத்தை உன்னத தேவனே நீரே எங்களுக்கு காட்டியருடும் என்ற வேண்டுகோளோடு நாங்கள் நடைப்பயணம் மேற்கொண்டோம். நடந்து களைப்புற்று நாங்கள் இளைப்பாற அமர்ந்த இடம் எங்களை ஆனந்த கல்பினில் ஆழ்த்தியது. நிலவெளி புதர்களோடும் வயல்வெளி போன்றிருந்த அவ்விடத்தில் செடி கொடிகள் மண்டி கிடந்தாலும் பழமரங்கள் சிலவற்றையும் நீர்வாயும் சிற்றோடை ஒன்றினையும் அங்கே கண்டோம். பருக நீரும் பசிபோக்க பழங்களும் எங்களுக்கு வசிக்க தகுந்த இடம் அதுவே என்று உணர்த்தின. வேண்டல்கள் வீண் போகுமோ? ஒருபோதும் போகா.
ஆண்டவராம் கடவுளுக்கு எங்களின் ஆழ்மன நன்றியினை அர்ப்பணித்து அங்கேயே வாழ தலைப்பட்டோம். வான்மலை தொடங்கி வாழ்வின் பல்வேறு தேவைகள் வியப்பூட்டும் விதமாய் எங்களை வந்தடைந்தன. என்னே இறைகருணை, நிலத்தை பண்படுத்தி பயிரிடும் பணியில் முனைந்து நான் ஈடுபட்டிருக்க, கருவுற்றிருந்த நிலையிலும் ஏவாள் தன்னால் என்ற ஒத்துழைப்பினை எனக்கு தந்திட தயங்கவில்லை. நாட்கள் விரைந்தோடின. உரிய காலத்தில் வேதனையுடன் கூடிய மகப்பேற்றில் முதல் குழந்தையை ஏவாள் பெற்றெடுத்தாள். அது ஆண்மகவு என்பதால் அவள் அனுபவித்த வேதனை தன் அடையாளம் இழந்து போயிற்று. அடுத்த ஆண்டிலேயே ஏவாள் தனது இரண்டாவது ஆண்மகவை பெற்றெடுத்தாள். காயின் என்பது முதல் மகனின் பெயராகவும் ஆபேல் என்பது அடுத்து பிறந்த மகனின் பெயராகவும் அமைந்தன. ஆண்டுகள் உருண்டோட காயினும் ஆபேலும் தங்கள் தந்தையாகிய எனக்கு தோள் கொடுக்கும் தகுதியை பெற்றார்கள். பயிரிடுபவனாக காயின், ஆட்டு மந்தையை பராமரிப்பவனாக ஆபேல். ஆண்டவருக்கு காயினும் ஆபேலும் தங்கள் உழைப்பின் பலனை காணிக்கையாக்கினார்கள். பொலிவுடையதாய் ஆபேலின் காணிக்கைகள் அமைய ஆண்டவர் தன் மகிழ்ச்சியை வெளிக்காட்டினார். காயினின் நலிவுற்ற காணிக்கைகள் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒன்றாக இல்லாது போனது. அதுவே அவனின் பொல்லா குணத்தை வெளிக்கொணரவும் செய்தது. தம்பியை தனியே அழைத்துச் சென்றான், அவனை கொன்றான். கொலை செய்ய காயினை தூண்டியது எது தெரியுமா? ஞானத்தின் பகைவனான பொறாமையும் பொறாமையோடு கரம் கோர்த்த பொல்லா குணமுமான கோபமுமே. கொலைப்பலி ஏற்ற காயின் இறை சாபத்திற்கு எங்களைப் போலவே இலக்கானாம். நாங்கள் சாபத்தை சுமந்திருந்த போதிலும் அன்று வரை எங்கள் கால்கள் இடராமலும் கல்லினில் அவை மோதாமலும் காக்கப்பட்டிருப்பது போல ஆண்டவர் நாம் கடவுள் காயின் மீதும் கருணை கொண்டிடவே செய்தார். அது நாடோடியாக அலைந்து திரியும் நிலைக்கு அவன் ஆளாக்கப்பட்டாலும் பிறரால் அழிவுறும் நிலைக்கு ஆளாகாதிருக்க அடையாளம் ஒன்றை அவன் மீது இடுகிறார். காயின் ஆண்டவரின் திருமுனின்று அகன்று தொலைதூர நாடாம் நோதுவில் குடியேறச் சென்றான். ஆபேலை பறிகொடுத்த எங்களின் ஆற்றாமையை ஆண்டவராம் கடவுள் இவ்வாறு ஆற்றிடவே செய்தார். எனக்கு 130 வயதில் என் உருவிலும் சாயலிலும் ஒரு மகனை தந்தார். அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டு நாங்கள் மகிழ்ந்தோம். அதன் பின்னரும் நாங்கள் மக்கள் பேற்றால் மிகவே மகிழ்விக்கப்பட்டோம். தண்டனை தீர்ப்பிற்குள்ளாகி நாங்கள் தவிப்போடு வாழ்ந்த காலம் மிக மிக குறுகியதே. அருள் வளங்களால் நிறைத்து ஆண்டவராம் கடவுள் எங்களை அகமகிழ்வில் ஆழ்த்தியதோ ஆண்டுகள் பலவாக. வாழ்வுகால நீட்டிப்பும் வழித்தோன்றல்களின் பெருக்கமும் எங்களுக்கு ஆண்டவரால் அளிக்கப்பட்ட அருட்கொடைகளாயின. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்கும் என்பதற்கு எனது 930 ஆண்டுகால மன்னக வாழ்வே மகத்தான சான்று. நிறைவாக நான் உங்களுக்கு கூறுவதெல்லாம் இதனையே. அலைக்கழிக்கும் இச்சை தூய மனத்திலும் துளையிட்டு நுழையும் என்பதாலும், அழிவிற்குரிய உடல் ஆன்மாவினை கீழ்நோக்கி அழுத்தும் என்பதாலும் ஆண்டவராம் கடவுள் அருளும் ஆவியின் துணை கொண்டு நன்மை தீமைகளை இனம் கண்டு தெளிவடையுங்கள். என்றுமே இறையச்சம் கொண்டு வாழுங்கள். இறையச்சம் அது ஞானத்தின் தொடக்கம். நற்பயிற்சி இடத்து நாட்டம் கொள்ளுங்கள். நற்பயிற்சி அது ஞானத்தின் வழித்தடம். உலகம், அழகை, உடல் இவற்றின் சோதனைகளை சுட்டரித்து சுடர்விடும் தூய்மையில் நீங்கள் துளங்கிட அனைத்தும் உள்ள இறைவன் தமது அருளினை வழங்குவாராக. இந்த பகிர்வு வெள்ளித்தட்டில் வைத்த பொற்கணியாய் விளங்குவதாக. துதியும் புகழும் மாட்சிமையும் தூயவராம் கடவுளுக்கே உரித்தாகுக. நன்றி உணர்வால் இறை தந்தையே உமது திருவடிகளை நினைக்கின்றேன். நன்றி 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 பல கோடி தந்தையே இறைவா.